வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் முருங்கைக்கீரை இரண்டையுமே சேர்த்து ஒரு சுவையான ரெசிபி தான். இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க. இரும்பு, விட்டமின், மினரல் சத்து அதிகமாக இருக்கிறது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நான் சம அளவில் எடுத்துருக்கிறேன். பீட்ரூட்டு பொடிசாக நறுக்கி ஒரு கப் அளவுக்கு, அதே மாதிரி முருங்கைக்கீரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதில் பீட்ரூட் பிடிக்குன்னா பீட்ரூட் கூடுதலாக எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை குறைவாக எடுத்துக்கோங்க. இல்லை முருங்கைக்கீரை நிறையா பிடிக்கும் அப்படின்னா பீட்ரூட் 1 பங்கு, முருங்கைக்கீரை 2 பங்கு எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நறுக்கி தான் சேர்க்கணுமா, துருவி சேர்க்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக துருவியும் சேர்க்கலாங்க. நம்ம விருப்பம் போல் தான். நான் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், எங்களுக்கு இது போல் செஞ்சால் பிடிக்குன்றதுனால நான் ஒரே அளவாக எடுத்திருக்கேன். 1 கப்பு முருங்கைக்கீரை நல்லா அலசி தண்ணி வடித்து எடுத்துகிட்டு பீட்ரூட் பொடிசாக நறுக்கி 1 கப்பு, 10 பல் பூண்டு எடுத்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாகலாம் தேவைப்படாது, குறைவான எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. இதில் பருப்பு வகைகள், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறேன், 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் இந்த பருப்பு வகைகள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 வரமிளகாயும் ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வரமிளகாய் எப்போவுமே விதை நீக்கிட்டு இந்த மாதிரி பொரியலில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு காரம் தேவையோ அவ்வளோ மட்டும் சேருங்க. ஏன்னா இந்த பொரியலுக்கெல்லாம் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போது ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட், நீங்கள் நறுக்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லை எனக்கு துருவி சேர்த்தா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. எல்லா காயிலுமே அந்த எண்ணெய் பட்டு விரவி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வெங்காயமும் பீட்ரூட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக இருந்ததுன்னா சுவையும் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நாம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். பூண்டையும் சேர்த்துறங்க. நல்லா அலசி அழுத்தி பிடிச்சு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையும் இப்போ சேர்த்துடலாம். ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் வெந்துருங்க. இது வேகுமா அது வேகாதான்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து எடுத்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு 5 நிமிடம் தான். அதே மாதிரி தான் முருங்கைக்கீரைக்கும். முருங்கைக்கீரை அதிக நேரம் வேக விடக்கூடாது. அதனால் நான் பல வீடியோக்களில் இதை அழுத்தி அழுத்தி சொல்லியிருப்பேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போவே முருங்கைக்கீரை சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் முருங்கைக்கீரை நீங்கள் 2 பக்கம் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இந்த பீட்ரூட்டும் முருங்கைக்கீரையுமே அயன் சத்து அதிகமாக உடையது. அதேமாதிரி விட்டமின், மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக உடையது. நம்மளுடைய உடம்பில் இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு, இரத்த சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது போல் அடிக்கடி செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது மாதிரி பொரியல் தான் செய்து சாப்பிடணும்னு இல்லைங்க. இது ரெண்டுத்தையுமே பச்சையாக சாறு அடித்து நீங்கள் குடிக்கிறது ரொம்ப பலன் தரும் அப்படின்றாங்க. அதனால் சாறு குடிக்கிறவங்க, தினம் ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் 2 நாள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இல்லை இது ரெண்டுத்தையுமே சாலட்டில் சும்மா பாயில் பண்ணிவிட்டு சாலட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். உப்பு நம்ம கடைசியாக தேவைப்படும் போது சேர்த்துப்போம். ஏன்னா இது 2 காய்க்குமே அதிகமாக உப்பு தேவைப்படாது. அதனால் பார்த்து சேருங்க. அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 அல்லது 6 நிமிடம் மட்டும் விடுங்க. நான் எப்போவுமே நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சொல்கிறது தான், கீரைகள் வேக வைக்கும் போது முடிந்தவரை திறந்து வச்சு வேக வைக்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்ட மூடி போட்டு வேக வைக்கிறது நல்லது. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சேன். தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இன்னும் அந்த சலசலப்பு தன்மை மட்டும் இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த பொரியலுக்கெல்லாம் காரம் அதிகம் இருக்கக்கூடாது. அந்த பூண்டு ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. கிளறிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா பீட்ரூட் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இதை நீங்கள் சாதத்தில் சேர்த்து பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக சாதம் போட்டு கிளறி கொடுத்து அனுப்பலாம்.
இல்லைன்னா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்தலாம். நீங்கள் சப்பாத்திக்கு வந்துட்டு வெஜிடபிள் சேர்த்து சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் தாராளமாக இது சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிடலாம். இந்த அளவுக்கு இது ஒரு ஹெல்தியான ஒரு சைட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் இதை செய்து பார்க்காதவங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள். நம்ம சேனலில் இதேமாதிரி முருங்கைக்கீரை கூட பீர்க்கங்காய் சேர்த்து எப்படி பொரியல் செய்யலாம், ஏன் அந்த மாதிரி செய்து சாப்பிட்றது நல்லது அப்படின்றதையும் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கலவை காய்கள் எதனுடன் எதை சேர்த்து சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடும்போது நமக்கு கூடுதலான சத்துக்கள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பீட்ரூட் முருங்கைக்கீரை பதிவு பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.